Welcome back to the next class. Now we are going to learn about the Balkan Wars. Okay, so the Balkan countries are Bosnia, Herzegovina, Serbia, Montenegro, Bulgaria. So these countries are called as the Balkan countries. Okay, so these countries are controlled by Turkey. Okay, so in the Turkey, in the countries vandakuriya war the Balkan Wars. Okay, Turkey was a powerful country in the southwest of Europe in the first half of 18th century. The Ottoman Empire expanded over the Balkans and across Hungary to Poland. ஸோ அவங்களுடைய இது வரைக்கும் அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க, போலந்து வரைக்கும் அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. The empire contained many non-Turkish people in the Balkans. ஸோ இந்த Turkic சொந்தமான இந்த பொசானியா ஹெர்சிகோவினா பிளேஸ்லலாம் நான்-Turkish பீப்புள்ஸ் வந்து லீவ் பண்ணாங்க. Both the Turks and the subjects of different nationalities in the Balkans indulged in the most frightful massacre and atrocities. So the Turkey people, non-Turkish people வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அட்ரோசிட்டிஸ், ரொம்ப அவங்கள ரொம்ப ஸ்லேவ் மாதிரி நடத்துகிறாங்க. ஓகே, த ஆர்மீனியன் ஜெனாய்சைட் இஸ் அ ஃப்ரைட்ஃபுல் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து அந்த non-Turkish people வந்து Turkey people வந்து அஃபெக்ட் பண்ண ஒரு இன்சிடெண்ட். ஓகே, taking advantage of the political and economic instability of the Turkish Empire from the second half of the 18th century, Greeks followed the others began to cede one after another from Turkish control. ஸோ க்ரீக் ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிளேஸும் டர்க்கியோட கண்ட்ரோல்லேருந்து லீவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 18th சென்ச்சுரியில் இந்த ஒட்டோமன் எம்பையரில் இட்ஸ் கிரியேட் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இந்த கன்ஃபியூஷன் வரும்போது அந்த சான்ஸை பயன்படுத்திட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு பிளேஸாக டர்க்கியோட கண்ட்ரோல்லேருந்து லீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Macedonia had a mixed population. ஸோ இந்த சென்ட்ரலில் இருக்கு இல்லையா Macedonia, இட்ஸ் அ மிக்சடு பாப்புலேஷன். ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கிரீஸு, செர்பியா, ஹெர்சிகோவினா, போஸ்னியா, ஸோ இந்த பிளேஸில் உள்ள இந்த கண்ட்ரி பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்ந்து லீவ் பண்ணுற இடம் மேசிடோனியா. ஸோ அதனால் எல்லா பீப்புள்ஸுமே இங்கே லீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளேஸை கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரீஸ்குள்ளே வந்து தான் பால்கன் வார்ஸ். ஓகே, these were rivalries among Greece, Serbia, Bulgaria and later Montenegro for the control of it. In March 1912 they formed Balkan League. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, பால்கன் லீக் அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ் மூலமாக ஒன்றிணைஞ்சாங்க. The League attacked and defeated Turkish forces in the first Balkan War. ஸோ இந்த இந்த எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து தர்கிஸோட வார் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரை தர்க்கியா டிஃபீட் ஆகிடுது, தோல்வி அடைஞ்சது. ஸோ இந்த வார் வாஸ் கால்ட் அஸ் தி ஃபர்ஸ்ட் பால்கன் வார்ஸ். ஓகே, according to the Treaty of London signed in May 1913, the new state of Albania was created and other Balkan states divided into Macedonia between them. Turkey was reduced to the area around Constantinople. ஸோ டர்க்கியோட பவர் வந்து நினைச்சு கான்ஸ்டாண்டினோபிளில் மட்டும் வந்து ரூல் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு. The division of Macedonia, however, did not satisfy Bulgaria. ஸோ இந்த பால்கன் கண்ட்ரீஸில் இந்த மாண்டினீக்ரோ சொன்ன இல்லையா, எல்லா பீப்புளும் லீவ் பண்ணுற இடம்னு சொன்ன இல்லையா. ஸோ இந்த பிளேஸை ஷேர் பண்ணுறதுக்கு புல்கேரியாவுக்கும் கிரீஸ் அண்ட் மாண்டினீக்ரோ செர்பியாவுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேயா, ஸோ ஏன்னா மாசிடோனியாவில் எல்லா பீப்புள்ஸ் லீவ் பண்ணுறனால பல்கேரியா வந்து அந்த பிளேஸ் ஃபுல்லாக அதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த பால்கன் கண்ட்ரீஸ்குள்ளே என்னச்சு சில ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கான்ஃப்ளிக்ட் வித் ஈச் அதர். Bulgaria attacked Serbia and Greece, but Bulgaria was easily defeated. ஸோ புல்கேரியா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு, பட் புல்கேரியா வந்து என்னது ஈஸியாகவே டிஃபீட் ஆயிடுச்சு. The second Balkan War ended with the signing of Treaty of Bucharest in August 1913. ஸோ இந்த புஜாரெஸ்ட்ன்ற அந்த ட்ரீட்டி வந்து யாரோட ஹெல்ப்னால் அந்த புல்கேரியா வந்து ஜெர்மன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும் அந்த வாரில் வின் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஜெர்மனோட கண்ட்ரோலில் இந்த
ட்ரீட்டி வந்து என்ன செய்வாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த புல்கேரியா வந்து யாரோட கண்ட்ரோலில் போயிடும் அப்படின்னா ஜெர்மனோட கண்ட்ரோலுக்கு போயிடும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கோர்ஸ் ஆஃப் த வாரில் அது இன்னும் எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இம்மீடியட் காஸ். ஸோ இந்த வார் நடக்கக்கூடிய இம்மீடியட் காஸ் என்னுடைய பார்த்தோன்னா, the climax to these events in the Balkans occurred in Sarajevo in Bosnia. ஓகே, ஸோ பொசானியா பிளேஸில் சராஜிவோன்ற இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இம்மீடியட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. On 28th June 1914, the Archduke Franz Ferdinand, heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by Princip, a Bosnian Serb. ஓகே, ஸோ இந்த ஆர்ச்டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட்ன்றவர் பிரின்சிப் அப்படின்றவர் செர்பியா சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாரு. ஆஸ்ட்ரியா ஷா இன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எலிமினேட் செர்பியா as an independent state. Germany thought that it should strike first. It declared war on Russia on 1st August. Germany had no quarrel with France, but because the Franco-Russian alliance. ஓகே, ஜெர்மனிக்கும் இந்த ப்ராப்ளம்க்கு எந்த ஒரு ஃப்ரான்ஸுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்துச்சு என்ன ஆயிடுச்சு, இந்த ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு ஹெல்ப்பாக யார் வராங்கன்னா ஜெர்மனி, இந்த செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃப்ரான்ஸ். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன ஆயிடுச்சு, வார் வர ஆரம்பிச்சிருச்சு. The German army, which was planning a war against both France and Russia, wanted to use the occasion to its advantage. The German violation of Belgian neutrality forced Britain to enter the war. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மன் வந்து என்னாச்சு, வாருக்கு என்ட்ரு ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜெர்மனுடைய பவர் அதிகமாகிறதுனால பிரிட்டன் என்ன செஞ்சிச்சு, வாருக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பிரிட்டன் வந்து ஃப்ரான்ஸோட அலைஸ் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ ஃப்ரான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிரிட்டன் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்குள்ள என்ட்ரு ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் எனது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரீசன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.